மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறப்பான அறிவாற்றலுடனும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நபராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் திருக்கணிதப்படி வரும் 29ஆம் தேதி மார்ச் மாதம் முதல் ஜீவனஸ்தானம் எனும் அழைக்கப்படுகின்ற 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் கால நேரம் பார்க்காமல் கடினமாக உழைத்தால் மட்டுமே தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்க முடியும். அனைத்து காரியத்திலும் நீங்கள் மட்டுமே செயல்படாமல் சில வேலைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து தருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவை சற்று குறைத்து கொள்ள முடியும். அதிகப்படியான அலைச்சல் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறைவது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் குறைவு ஏற்படும். தேவையற்ற எதிர்ப்பு காரணமாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய சற்று தாமதமாகும். ஒரு சில விஷயங்களில் நண்பர்களை கலந்தோசித்து செயல்பட்டால் அவர்களின் ஆதரவால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்களில் மிகவும் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவதும், முடிந்தால் குறைந்த அளவில் முதலீடு செய்வதும் தற்போதைய காலத்திற்கு மிகவும் நல்லதாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும். மற்றவர்களுடைய பணியும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் அனைத்து விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் உருவாக்குவார். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்வார்கள் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பதும், வேலை தொடர்பான விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பவும் மிகவும் நல்லதாக அமையும். புதியதாக வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல நிலையை எட்ட முடியும். உங்களது ஆரோக்கியமானது இந்த காலகட்டத்தில் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்களும் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் மே மாதம் 14ஆம் தேதி முடியவும், அதன் பின்பு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருடம் வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த காலத்தில் சுப காரியங்கள் கைகூடிய அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை எல்லாம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் கேது பகவான் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் அந்த காலத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சனி பகவானின் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடனும் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத நிலை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் நிலையில் ஏற்படும் பாதிப்புகள் மன நிம்மதி குறையும். எடுக்கும் காரியங்களில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் ஓரளவுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூலமான நல்ல பலன்களை பெறுவீர்கள். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களால் சேமிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் எதிலும் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் வரும் என்பதாலும் கவனமுடன் இருங்கள். நெருங்கியவர்கள் உதவி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதால் வரவேண்டிய வாய்ப்புகள் தாமதமாகும். வேலையாட்கள் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் அவர்களை கவனத்துடன் கையாளுவது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும். வாங்கிய வங்கி கடன்களை செலுத்த முடியாத அளவிற்கு லாபம் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் முழு மன நிறைவற்ற நிலை உண்டாகும். பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கும் சேர்த்தே நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கும். உடல் நிலையில் உண்டாகக்கூடிய சிறு சிறு பாதிப்புகளால் அடிக்கடி விடுமுறை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உயர் அதிகாரிகள் செய்யும் கெடுபிடிகளால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த நிலுவைத் தொகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலத்தில் உடல் நிலையில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் சில தடைகள் சந்திக்க நேரிடும் என்றாலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். பண வரவு உங்களுக்கு இந்த காலத்தில் திருப்திகரமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகளால் சேமிப்பு குறையும். பணிபுரியும் பெண்கள் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளவும், அதே போல உங்கள் பேச்சிலும் கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் நீங்கும். பண வரத்து மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு, வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் வாங்க முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். முடிந்தவர்கள் பாடப்பெற்ற ஸ்தலங்களுக்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு செல்வம் குவியும். தாமரை மலரை அருகில் இருக்கும் பெருமாளுக்கு அர்ப்பணியுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சீரான நிலையில் நடத்தி வைப்பார். உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும். நன்றி, வணக்கம்.